சிவகாசி அருகே சின்னக்காமன்பட்டியில் பட்டாசு ஆலை பயங்கர வெடி விபத்தில் தற்போது வரை 5 பேர் பலியாகி இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2 பெண்கள் உட்பட 5 பேர் உயிரிழந்த நிலையில் பட்டாசு தொழிலாளர்கள் மேலும் 4 பேர் படுகாயமடைந்திருக்கின்றனர். இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், முழு விவரம். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியை சேர்ந்த கமல்குமார் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு தொழிற்சாலை நாக்பூர் உரிமம் பெற்று சாத்தூர் அருகே உள்ள சின்னக்காமன்பட்டியில் செயல்பட்டு வருகிறது. இந்த பட்டாசு தொழிற்சாலையில் 40க்கும் மேற்பட்ட அறைகளில் ஃபேன்சி ரக பட்டாசுகள் தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. வழக்கம்போல் இன்று காலை பட்டாசு தயாரிக்கும் பணியில் பட்டாசு தொழிலாளர்கள் ஈடுபட்டு வரும்போது பட்டாசுக்கு தேவையான மூலப்பொருட்கள் கலக்கும் ரசாயன கலவையில் உராய்வு ஏற்பட்டு ஒரு அறையில் வெடி விபத்து ஏற்பட்டது. இந்த வெடிச்சத்தம் அடுத்தடுத்து 8 அறைகளில் வெடி விபத்து ஏற்பட்டு 8 அறைகள் தரைமட்டமாகின. இந்த வெடிச்சத்தம் பட்டாசு ஆலையை சுற்றி 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு பயங்கர சத்தத்துடன் வெடித்துள்ளது. இதையடுத்து தகவல் அறிந்த சாத்தூர், சிவகாசி தீயணைப்புத்துறையினர் விரைந்து வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர். பின்னர் இடிபாடுகளில் சிக்கி இந்த வெடி விபத்தில் 5 பேர், அதாவது 3 ஆண்கள் 2 பெண்கள் உட்பட 5 பேர் உயிரிழந்த நிலையில் மேலும் படுகாயமடைந்த 4 பேர் சிவகாசி அரசு மருத்துவமனையில் தீக்காய சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்து நடந்த இடத்தில் விருதுநகர் மாவட்ட எஸ்பி கண்ணன், சாத்தூர் டிஎஸ்பி நாகராஜன் உள்ளிட்ட ஏராளமானோர் விரைந்து வந்து மீட்பு பணியிலும் தொடர்ந்து விசாரணையிலும் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.